Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னா, நம்ம வந்து 16th வந்து அதாவது இந்த எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். இனிமேல் வந்து தமிழ் எக்ஸாமை தவிர மற்ற எல்லா எக்ஸாமுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேறு எக்ஸாம் வந்து இருக்கும். சரியா? அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரொம்ப முக்கியமான பேப்பர் வந்து இந்த BEEE நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த பேப்பர் வந்து ரொம்ப முக்கியமான பேப்பர். அதனால் BE 3251ல் அதாவது பார்ட் பியை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேணாம். இந்த டாப்பிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பார்ட் பியை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேணாம். சரியா? அதனால் நம்ம யூனிட் வைஸாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க, அதுவே போதுமானது. இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நோடல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் மெஷ் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் RLC சர்க்யூட்ஸ். சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டாபிக் கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. அதுக்கப்புறம் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் DC ஜென்ரேட்டர் அண்ட் DC மோட்டார். சரியா? அதே மாதிரி EMF ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் அண்ட் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமானது. டிரான்ஸ்ஃபார்மர்லையும் EMF ஈக்குவேஷன், டைப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். சரியா? ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டையுமே நீங்கள் என்னாச்சும் அதை பார்த்துங்க, ரெண்டுமே முக்கியமானது. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் PN ஜங்ஷன் டயோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டயோடு வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் JFET, SCR, அதுக்கப்புறம் IGBT இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத சொல்லி உங்களுக்கு என்ன செப்பரேட்டாக கூட கேட்கலாம். இல்லை சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2 அந்த மாதிரி கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டர் அந்த இன்வெர்ட்டர்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இது கீழே இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் SOB அண்ட் POS. சரியா? ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் K மேப்பு ரெப்ரசன்டேஷன், இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எரர் டிக்டேஷன் அண்ட் கரெக்ஷன் கோடு. சரியா? இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இதையும் தெளிவாக நீங்கள் என்ன பார்த்துங்க. இதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் மூவிங் காயில் அண்ட் அயன். சரியா? எனர்ஜி மீட்டர், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறம் டேட்டா அக்யூஸ்டன்ஸ். சரியா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.